இங்க என்ன நடக்குது? போய் ஜன்னல்ல மூடுங்க. நான் இப்பவே போய் மூடுறேன். மோனா, கிரீஷ், கிருத்திகா, உங்க காதுல எல்லாம் விழலையா? போய் ஜன்னல்ல மூடுங்க. தேவி, இந்த வீட்ல தேவி வாசம் செய்ய போறாங்க. காத்து திசை மாறி வீசிக்கிட்டு இருக்கு. இது புயல் வீசுற காலம் அல்ல, இயற்கையோட அறிகுறி இதுதான். இந்த வீட்டோட மகாலட்சுமி திரும்ப இந்த வீட்டுக்கு வரப்போறா. நான் உண்மைதான் சொல்றேன். ஸ்டாப் இட் ஆயிரே. நீ வளர்னது எல்லாம் போதும். உன்னுடைய இந்த விளங்காத லெக்சரை கேட்கறதுக்குலாம் எனக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லை. கிரகங்கள் நட்சத்திரங்கள் எல்லாம் பொய் இல்ல. இந்த வீட்டோட சுக நிம்மதிக்காக பூஜை பண்ண சொன்னாங்க. நான் இப்ப பண்ணிட்டேன். இப்ப கிரக நட்சத்திரங்கள் மாறிடுச்சு. இந்த வீட்டோட ஜாதகமே மாற போகுது. இங்க பாருங்க ஐயரே, நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? இந்த வீட்டோட தலையெழுத்து எப்பவும் மாறிடுச்சு. இதுக்கு மேல மாறுறதுக்கு எதுவுமே பாக்கி இல்ல. தலையெழுத்து நல்லதுக்காகத்தான் மாறப்போகுது. இனிமே என்ன நடந்தாலும் அது நல்லதா தான் நடக்கும். திடீர்னு இந்த வீட்டுல ஒரு வெளிச்சத்தை என்னால உணர முடியுது. எனக்கு என்னவோ அந்த வீட்டுல இருக்கிற எல்லா கெடுதலும் அழிய போகுதுன்னு தோணுது. ஒவ்வொரு வீட்லயும் ஒரு மகிஷாசுரன் இருந்தானா ஒரு தேவியும் இருப்பா. இப்ப அந்த தேவி இந்த வீட்டுக்கு வந்து அந்த மகிஷாசுரனை அழிக்க போறா. இனஃப் பண்டிதரே, ஐ செட் நீ வளர்னது எல்லாம் போதும். உங்க மருமக தான் இந்த வீட்டோட மகாலட்சுமி. ஒருவேளை அவ உங்க புள்ளையோட இருந்தா இந்த வீட்டுடைய அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமா இருக்கும். தேவி வர்றா, வரவேற்பு நடக்கட்டும். அவதான் அந்த ராட்சசனை அழிப்பா. அதுக்கப்புறம் மறுபடியும் அவ இந்த வீட்டுல வாசம் செய்ய ஆரம்பிப்பா. பண்டிதரே, நான் தான் இந்த குடும்பத்துக்கு லக்ஷ்மி. ஆனா நான் என் குடும்பத்துக்கு துணையா தான் இருக்கேன். ஆனா நல்லது எதுவுமே நடக்கல. உன்னுடைய தலையெழுத்து இந்த வீட்டுடைய தலையெழுத்தை மாத்த முடியாது. அவனுடைய தலையெழுத்து யாருடைய தலையெழுத்தோட இணைஞ்சிருக்கோ அவங்க தான் இந்த வீட்டுக்கு சௌபாக்கியத்தை தர போறாங்க. வாவ், நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆகுது. நம்ம என்ன நினைச்சோமோ அததான் இவரும் சொல்றாரு. இப்ப ஷெர்லின் கிட்ட போய் அந்த தேவி நான் தானு எல்லாரும் முன்னாடி சொல்றேன். நான் வந்ததாலதான் இந்த வீட்டுல சந்தோஷம் வந்திருக்குன்னு சொல்றேன். கரனோட சேர்ந்தா இன்னும் சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்றேன். அதுக்கப்புறம் இவங்க கரனுக்கு என்ன கண்டிப்பா கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. ஓ ஷிட். நீ ஏன் இந்த மாதிரி பண்ண? எனக்கு புகைனா அலர்ஜின்னு சொன்னா இல்லையா? சாரி தெரியாம நெய் பவுல் கால்ல பட்டுருச்சு.
அந்த லைட்ஸ் எதுக்கு ஆஃப் ஆச்சு? கரண், போய் எல்லா லைட்ஸும் ஏன் ஆஃப் ஆச்சுன்னு செக் பண்ண. நான் பார்க்குறேன். ஹேங் ஆன். உன்னோட பேரு கரணா? அண்ணன் கிட்ட சொல்கிறேன். கர்ணனா ப்ளீஸ் ப்ளீஸ் எழுந்திரிங்க கர்ணனா. அண்ணா ஏன்னு தெரியல, எனக்கு என்னமோ நல்ல ஃபீலிங்கே வரல. ரொம்ப வினோதமா ஏதோ நடக்க போற மாதிரி தோணுது. ஒருவேளை உனக்கு கெட்டதா இருக்கிறது எங்களுக்கு நல்லதா இருக்கலாம்ல? குங்குமத்தட்டு கீழே விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். வந்துட்டா, அவ வந்துட்டா. எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இங்க வந்திருப்ப? நீ இங்க என்ன பண்ண வந்திருக்க? அம்மா, எந்த கிளினிக்கு நானும் அம்மாவும் பொண்ணுமோ அந்த கிளினிக்ல இவங்க டாக்டர். சோ ஹோம் விசிட் பண்ண வந்திருக்காங்க. உங்க 2 பேருக்கும் வேற கிளினிக்கே கிடைக்கலையா? இவளோட கிளினிக் தான் கிடைச்சதா? பாட்டி, ட்ரஸ்ட் மீ, எங்களுக்கு ஐடியாவே இல்ல. நாங்க போன கிளினிக்ல இவங்க டாக்டரா இருப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. அப்ப அம்மாக்கு வேற கை ரொம்ப வலிச்சிட்டு இருந்தது. அதனாலதான் கிளினிக்ல ரெக்வெஸ்ட் பண்ணி எந்த டாக்டரா இருந்தாலும் பரவாயில்லன்னு அனுப்புங்கன்னு சொன்னோம். சோ எனக்கு சுத்தமா ஐடியாவே இல்ல. டாக்டர் பிரீதா வருவாங்கன்னு எதிர்பார்க்கல. இவங்க ஹோம் விசிட்க்கு வர போறாங்கன்னு எனக்கு மெசேஜ பார்த்ததும் தான் தெரிஞ்சது. பட் பாட்டி, ட்ரஸ்ட் மீ, என்ன பொறுத்த வரைக்கும் இவங்க ஜஸ்ட் டாக்டர் பிரீதா மட்டும்தான், வேற எதுவும் இல்ல. இவதான் அந்த பிரீதாவா? ஆமா. இத்தனை வருஷம் கழிச்சு உன்னை பாக்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க எல்லாரையும் பார்த்ததுல எனக்கும் ரொம்ப சந்தோஷம்னு என்னாலே சொல்ல முடிஞ்சா கொஞ்சம் நல்லா இருக்கும்.
இதெல்லாம் விடுமா. சரி சொல்லு, நீ எப்படி இருக்க? கடந்த 2 வருஷமா நான் எனக்காக நிறைய ஒர்க் பண்ணேன். என்னோட முன்னேற்றத்துக்காக, என்னோட சந்தோஷத்துக்காக. சோ என்னால இப்போ சொல்ல முடியும், இன்னைக்கு 2 வருஷம் கழிச்சு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இங்க நின்னு ஃப்ரீயா ஏசியை யூஸ் பண்ணிக்கிறத முதல்ல நிறுத்து. எந்த வேலையை பண்ண வந்தியோ அந்த வேலையை டக்குன்னு பண்ணிட்டு கிளம்பிக்கிட்டே இரு. பை தி வே, நீங்க என்ன பண்ற? ஏன் என்னுடைய இந்த பிஹேவியரை பார்த்தா ஆச்சரியமா இருக்கா? பிருத்வி ஏன் ஸ்வீட்லி பிஹேவ் பண்ண மாட்டான்னு தோணுதா? ஒருவேளை நீ என்கிட்ட ஏதாவது எதிர்பார்த்தனா அந்த நினைப்பை விட்டுட. ஏன்னா இப்போ யூ டோன்ட் மேட்டர் டு மீ அட் ஆல். இல்ல, உன் பிஹேவியரை பார்த்தா எனக்கு ஒன்றும் ஆச்சரியமா இல்ல. உன்னை இங்க பார்த்துதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆனா நான் இங்க என்ன பண்றேன்னு நீ கேட்க மாட்டல்ல? ஐ மஸ்ட் சே பிரீதா, நீ முன்ன விட இப்ப ரொம்பவே ஸ்டூபிட் ஆயிட்ட. கேட்கணும்னு இருக்கு, ஆனாலும் கேட்க மாட்டேங்கிற உன்னுடைய கேவலமான ஆட்டிடியூட்னால. நானே சொல்றேன், நீ என்ன ஜெயிலுக்கு அனுப்பி வச்சல, ஆனா இப்ப நான் சுதந்திரமா இருக்கேன். இங்க லூத்ரா மேன்ஷன்ல நின்னுகிட்டு இருக்கேன். பட் நாட் ஆஸ் அ மாப்ள. லூத்ரா மேன்ஷனுடைய ஓனரா இருக்கேன். நீ சுத்தமா மாறவே இல்ல. இன்னைக்கு கூட அதே அளவுக்கு ஓவர் கான்ஃபிடென்ட்டா இருக்க. ஆனா நீ ரொம்ப ஸ்டூபிட் ஆயிட்ட. சோ என் பேச்ச கேளு. எந்த வேலையை பண்ண வந்தியோ அந்த வேலையை பண்ணிட்டு பணத்தை வாங்கிட்டு இங்க இருந்து கிளம்ப. இங்க பாரு பிருத்வி, நீ வா பிரீதா, நீ என்னோட உள்ள வா. வா. ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் அது இதோ இங்க இருக்கு. நீங்க உட்காருங்க, நான் பாத்துக்கிறேன். கொடுங்க. கொஞ்சம் வலிக்கும், ஆனா சரியாயிடும். பிருத்வி உன்னை திட்டி நீ அதை தேவையில்லாம கேட்க வேண்டாம்னு நினைச்சேன். நாங்க தான் அவன் திட்ட வாங்கிட்டு இருக்கோம். அது விஷயம் என்னன்னா, மகேஷ் தான் பிருத்விய இந்த வீட்டோட டெசிஷன் மேக்கரா ஆக்கிட்டாரு. பிருத்வி தான் இந்த வீட்டோட பொறுப்பை, பிஸ்னஸ எல்லாத்தையுமே பார்த்துக்கிறான். அதனால தான் அவன் இங்க இருக்கான். பிரீதா, எனக்கு தெரியல 2 வருஷம் முன்னாடி இந்த வீட்ல என்னெல்லாம் நடந்ததோ அது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணுதான். அன்னைக்கு என்னெல்லாம் நடந்ததோ, எல்லாரோட வலி, எல்லாரோட கஷ்டம் வார்த்தையா வெளிப்பட்டுச்சு.
அதனாலதான் யார் மனசுல என்ன இருந்துச்சோ அத சொல்லிட்டாங்க. ஆ, அது நீங்க அத பத்திலாம் யோசிக்க வேண்டாம். நடந்து முடிஞ்சது நடந்ததாவே இருக்கட்டும். நானும் ஒன்னும் அமைதியா இல்ல. நானும் தான் என்னோட லக்கி சாம பார்த்து இந்த வீட்டை விட்டு போயிடுன்னு சொன்னேன். அது மட்டும் இல்ல, என்னோட லக்கி சாம் இந்த வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் இந்த வீட்டோட சந்தோஷம், நிம்மதி எல்லாமே போயிடுச்சு. வீடு வீடாவே இல்ல பிரீதா. எனக்கு உன் ஞாபகமாவே இருந்தது. ஒருவேளை உனக்கு நாங்க பண்ண கெட்டதுக்காக தான் எங்களுக்கு இப்ப தண்டனை கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்க அழாதீங்க. அப்புறம் நீங்க எதை பத்தியும் டென்ஷன் ஆக வேண்டாம். ஏன்னா இப்போ நான் திரும்பி வந்துட்டேன்ல. ஐம் பேக். அது சரி ஷர்லின், நான் ஒன்னு கேக்கட்டுமா? இந்த பிருத்வி எதுக்கு பிரீத்தாவை இவ்ளோ ஹர்ட் பண்றான்? உனக்கு எப்படி தெரியும்? அதான் அவன் ஃபேஸ்லயே தெரியுதே. அவனோட கோவம் விட்டா கண்ணு வழியா வெளிய கொட்டிரும் போல இருக்கு. அது ஒரு பெரிய கதை, அப்புறமா சொல்றேன். ஓகே. நட்டாஷா, நீ ஒரு வேலை பண்ணு. கரணை அவன் ரூமுக்கு கூட்டிட்டு போ. உடனே போறேன். மோனா, நதாஷாக்கு ஹெல்ப் பண்ண. கரண், எந்திரி. கர்ணண்ணா, அண்ணா அண்ணா எழுந்திருங்கண்ணா ப்ளீஸ். பார்த்து பொறுமையா. பிரீதா என்ன பண்ண வந்திருக்காளோ அத பண்ணிட்டு சீக்கிரமா இங்க இருந்து போகணும். அவளோட முகத்தை பார்த்தாலே எனக்கு கோபம் வருது. கோபத்துல நான் ஏதாவது பண்ணிடுவேன். கழுத்தை பிடிச்சு மறுபடியும் அவளை வெளியே விட்டு அனுப்பிடுவேன். நான் பிரீதாவை என் அக்காவா நினைச்சேன். எப்பவும் அவங்களுக்கு துணையா இருக்கணும், அதுவும் நல்லவங்க நினைச்சேன். ஆனா இப்ப என் மனசுல அவங்களுக்கு எந்த இடமும் இல்லம்மா. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. இந்த வீட்ல என்னெல்லாம் நடந்ததோ, என்னெல்லாம் கெட்டது நடந்ததோ எல்லாம் எல்லாம் பிரீதாவோட தப்புதான். எல்லாத்துக்கும் அவதான் காரணம். என்ன பிரீதா, கரணை தேடுறியா? இல்ல, டெக்கரேஷனை பார்த்துட்டு இருக்கேன். வீட்ல பூஜை வச்சிருக்கீங்க, ஆனா டெக்கரேஷன் பரவாயில்ல. நல்லா இருக்கு. பூஜைக்கெல்லாம் நிறைய பணம் ஒன்றும் வேஸ்ட் பண்ணல போல. சீப்பா முடிச்சிட்டீங்க. ஆனா இப்ப பணம் செலவாக போகுது. இதை எப்படியும் சொல்லலாம், வேஸ்ட் ஆக போகுதுன்னு. இதை எடுத்துக்கிட்டு இங்க இருந்து கிளம்ப. நான் ஒன்னு சொல்லட்டுமா? கண்டிப்பா உன்னோட பணம்லாம் வேஸ்ட் தான். ஒருவேளை ராக்கிமா அவங்கள கிளினிக்கே அனுப்பியிருந்தா ஒரு 500 ரூபாய் நோட்டு கம்மியாவே செலவாயிருக்கும். 500 ரூபாவை பத்தி நீ யோசிக்கிறியா?
500 நினைச்சு நீ டென்ஷன் ஆகுறியா? சோ சேட். இந்த 2 வருஷத்துல நீ நிறைய வறுமையை பார்த்திருப்பல. 5 ரூபாயா சேர்த்து வச்சிருப்ப. பிரீதா, ஐ ஃபீல் ரியலி சேட் ஃபார் யூ. நீ ஏமாத்தி கரண் லூத்தரவ கல்யாணம் பண்ணிக்கிட்ட. ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டல. உனக்கு என்ன கிடைச்சது? எட்டி உதைச்சாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாரு. என்ன கல்யாணம் பண்ணியிருந்தனா